எல்லாருக்கும் வணக்கம். வாங்க இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு எஃப்ஐஎஸ், டிஎஸ் ஆக்டிவிட்டீஸ் பார்த்துடலாம். எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 2107 க்ரோர்ஸ்க்கு செல் பண்ணியிருக்காங்க. டிஏஎஸ் வந்து 1239 க்ரோர்ஸ்க்கு வந்துட்டு பை பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தது வந்துட்டு மார்க்கெட் எப்படி இருந்ததுன்ட்டு பார்த்துடலாம். ஸோ நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அரௌண்டு மறுபடியும் அதே ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளே வந்துருச்சு. ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஒரு நல்ல செல்லிங் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உங்களுக்கு 200 பாயிண்ட்ஸ் கிட்ட இறங்கியிருக்கு. ஸோ வழக்கம் போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட்டு அந்த 24,080 கிட்ட வந்துருச்சு. ஸோ அதை உடைக்குது அப்படிங்கிற சுச்சுவேஷனில் ஃபர்தராக வந்து அடுத்தடுத்த சப்போர்ட்ஸான 23,898 அப்புறம் அதுக்கு கீழேயும் போச்சு அப்படின்னா 23,668 இது வரைக்கும் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ இன்கேஸ் மார்க்கெட் மறுபடியும் மேலே போகணும் அப்படின்னா 20 டேஸ் மூவிங் ஆவரேஜை பிரேக் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அதுக்கு மேலே இருக்கிற 24,472 அதுக்கு மேலே ஸ்ட்ராங்காக க்ளோசிங் வந்துட்டு மறுபடியும் ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் மொமெண்டம் இருக்கிற கேண்டில் வந்துட்டு வரணும். ஸோ அப்போ தான் வந்துட்டு ஃபர்தராக மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது வரைக்கும் இல்லை. ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னாலும் சேம் அதே மாதிரி தான் 20 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிட்ட போயிட்டு அங்கேருந்து ஒரு நல்ல செல்லிங்கில் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இப்போதைக்கு இருக்கிற சப்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 49,667 ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதை உடைக்கிற சுச்சுவேஷனில் 48,088 ஸோ அது வந்து செகண்ட் சப்போர்ட்டாக இருக்கணும். இன்கேஸ் மேலே போகணும் அப்படின்னா மறுபடியும் வந்து 20 டேஸ் மூவிங் ஆவரேஜ்க்கு மேலே போகணும். 50,750 51,150 இது ரெண்டையும் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா தான் ஃபர்தராக மேலே போகும். இல்லைன்னா இந்த ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளேயே தான் ட்ரேட் ஆகிட்ருக்கும். கிட்டத்தட்ட 7 நாளாக ஒரே இடத்துல தான் வந்துட்டு பேங்க் நிஃப்டியும் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ ஐடி பார்த்தீங்க அப்படின்னாலும் அப்படி தான். ஸோ அதுவும் அதே ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளேயே தான் இருக்குது. 20 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு மேலே இருக்கிற 39,447க்கு மேலே ஸ்ட்ராங்காக க்ளோசிங் வரணும். ஸோ அப்போ தான் வந்து அது ஃபர்தராக 40,584க்கு மேலே வந்து போகும். அப்படி இல்லை அப்படிங்கிற சுச்சுவேஷனில் ஸோ ஃபர்தராக கீழே தான் வந்து வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா 38,742 அதுக்கு வந்து 37,840 வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்துடலாம். நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு காலுக்கு தான் வந்துட்டு ஃபேவராக இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா பிசிஆரும் வந்து உங்களுக்கு 0.53 தான் இருக்குது. ஸோ கால் சைடு ஹியூஜாக வந்து நல்லா ரைட் பண்ணி வச்சுருக்காங்க. புட் சைடு அந்தளவுக்கு வந்துட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ நமக்கு தேர்ஸ்டே லீவ் அப்படிங்கிறதுனால நாளைக்கே வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட நமக்கு வந்து எக்ஸ்பைரி வந்துட்டுருக்கும். ஸோ இது பார்த்தோம்னாலும் அப்படி தான் இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னாலும் பேங்க் நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்த்தாலும் உங்களுக்கு கால் சைடு தான் அதிக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ ஒரு வீக்னஸ் வந்துட்டு தெரியுது. 0.55 வந்துட்டு பிசிஆரோட ரேட்டாக இருக்குது. ஸோ கால் சைடு ஹெவியாக ரைட் பண்ணியிருக்காங்க. புட் சைடு வந்துட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இதெல்லாம் வந்து நாளைக்கு ட்ரேட் எடுக்கிறப்ப பார்த்து ட்ரேட் எடுங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா குளோபல் மார்க்கெட்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் ஓரளவுக்கு பாசிட்டிவாக தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. யூஎஸோட இண்டெக்ஸ் 3 இண்டெக்ஸுமே வந்துட்டு பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. யூரோப்பியன் இண்டெக்ஸும் பாசிட்டிவாக தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. கிஃப்ட் நிஃப்டி பார்த்திங்கன்னா ஃப்ளாட் டு பாசிட்டிவாக இருக்குது. ஸோ இதுவும் வந்துட்டு ஒரு நல்ல விஷயம் தான். ஸோ இதெல்லாம் வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்துக்கோங்க. நாளைக்கு இந்த வந்து இப்போட சுச்சுவேஷன் தான். ஸோ நாளைக்கு காலையிலக்குள்ளே ஏதாவது சுச்சுவேஷன் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிற சுச்சுவேஷனில் டெலகிராம் சேனல்ஸில் நான் வந்துட்டு லெவல்ஸும் இன்ஃபர்மேஷன்ஸும் அப்டேட் பண்ணுறேன். டெலகிராமோட லிங்க் வந்து நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்துட்டு ஆட் பண்ணுறேன் இந்த வீடியோவுக்கு கீழேயே. ஸோ விருப்பம் இருக்கிறவங்க அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் அப்டேட் பண்ணுற இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.